ஆகினாலே அருமையான இந்த நேரத்திலும் கூட இந்த ஒரு காரியத்தை மறுபடியும் நம்ம பார்க்கிறோம். இந்த 24 இருந்து இந்த 35 வரைக்கும், பிறகு 36 இருந்து 46 வரைக்கும், ஆக்சுவலா ஒட்டுமொத்தமாக இந்த 24 இருந்து 46 வரைக்கும் நடந்த சில சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியில மறுபடியும் 47 இருந்து 52 வரைக்கும் இட்ஸ் a kind of winding up passage about Saul and his situation in the country. அவனுடைய தேசத்துல சவுலுடைய சூழ்நிலைகளை குறித்து நம்ம பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம 24 இருந்து 35 வரைக்கும் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது 24வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். இந்த இடத்துல நம்ம சவுல் என்ன செய்யறான்னு சொன்னா, ஏன்னா இந்த இடத்துல யுத்தத்துல இருக்கிறாங்க, அவர்கள் யுத்தத்துல இருக்கிறாங்க. யுத்தத்துல இருக்கும்பொழுது சவுல் சொல்லுகிறான், இன்றைக்கு நீங்க யாரும் சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் மிகவும் வருத்தம் அடைந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே நான் பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் யார் சாப்பிடுறாங்களோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஒரு ஆணை கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல யுத்தத்துக்கு போகிறவர்களுக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணுகிறான். இது ஒரு தேவ மனுஷனுடைய செயலா இருக்க முடியாது. கர்த்தர் இந்த உலகத்துல நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன், பலன் கொடுக்கிற ஒரு தேவன். எந்த நேரத்துல சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். சில நேரத்துல சிலர் அவசியமில்லாத சில உபவாசங்களை எடுப்பாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. அவசியமில்லாத சில உபவாசங்களை எடுப்பாங்க, அவசியமில்லாத நேரத்துல எடுப்பாங்க, சரியான நேரத்துல எடுக்க மாட்டாங்க, சரியில்லாத நேரத்துல எடுப்பாங்க. இது பெலிஸ்தியர் ராட்சதர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற ஒரு நேரம். ஏதோ துதிப்பாடி ஜெயிக்கிற ஒரு போர் அல்ல இது. துதிப்பாடி ஜெயிக்கிற போர் அப்படின்னு சொன்னா இது அப்ப உபாசம் பண்ணியிருந்தா நல்லது, சாப்பிடாம இருந்திருந்தா நல்லது. ஆனா இந்த இடத்துல இவன் எடுத்த அந்த ஒரு பெரிய அந்த ஒரு காரியம் இட்ஸ் a foolish vow made the people to be pressed or fatigued. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, நாள் முழுவதும் சாப்பிடாம ஒரு வலிமையான ஜனங்களை விரட்டி அவங்கள கொன்று அவங்களோட போராடணும் அப்படின்னு சொன்னா 24 மணி நேரம், அதாவது யூத முறைமையின்படி சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுல இருந்து அடுத்த நாள் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய நாள். இந்த 7th டே கூட அப்படிதான் சொல்லுவாங்க. சனிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் சாபத். அவங்க அந்த யூத முறைமையை பின்பற்றாங்க. ஆக அது போல இவன் 24 மணி நேரம் ஒரு யுத்த களத்துல இருந்து யுத்தம் பண்ண வேண்டியவர்களுக்கு பலன் வேணும், சரீரத்துல பலன் வேண்டும். ஆனா அந்த நேரத்துல இவன் யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இவருக்கு வைராக்கியமா எதிரிகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேண்டி போருக்கு போகிற ஜனங்களை இவன் என்ன செய்தான், அவர்களை பட்டினி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பட்டினி போட்டு அந்த இடத்துல அந்த ஜனங்களை ஒரு வேதனைக்குள்ளாக அவன் கொண்டு போனான் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அந்த தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள், மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். தேவர் இன் a great distress அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால when people need to be physically strong, Saul out of his wrong spiritual zeal made them weak. அவனுடைய தவறான ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்தினால அவர்களை பலவீனப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த பலவீனப்படுத்துகிறது தேவனுடைய செயல் கிடையாது. தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அதனால நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய பலன் பிரயோஜனம், அதாவது அதனுடைய ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னா 30வது வசனத்துல அதை பார்க்கிறோம். அங்க யோனத்தான் ஒரு காரியத்தை சொல்றான். யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிங்க. 30வது வசனம். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாவது புசித்திருந்தால்
எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாய் இருக்குமே என்றான். அப்ப இந்த கடைசி சென்டென்ஸ் பார்க்கிறோம். பெலிஸ்தியருக்கு உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாய் இருந்திருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய பேரை கொண்டு இருந்திருக்கலாம். அப்படின்னா நிறைய பேரை கொல்ல முடியல இவங்களால எவ்வளோ பலன் இல்லாதபடிக்கு அவர்கள் கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அப்படின்னா என்ன? எனிமீஸ் ஸ்டில் தே ஆர் அலைவ் சம்வேர். அவங்க விரோதிகள் அங்க எங்கேயோ ஓடி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அந்த எனிமீஸ் தேவர் ஆன் த லூஸ். இவங்களுடைய கையில இப்ப கிரிப்ல இல்ல, அவங்க போயிட்டாங்க. ஆனா இவங்க கொன்று இருக்கலாம். நல்லா சாப்பிட்டு பலமா ஓடி இருந்தாங்கன்னு சொன்னா இவங்க இன்னும் அதிக எதிரிகளை கொன்று இருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல யோனத்தான் சொல்லுகிற ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த யோனத்தான் போய் இவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி அந்த சேனையை போயிட்டு அவர்களை அதம் பண்ணிட்டு அவன் வந்தான். இவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, தோல்வி அடைந்த ஒரு சேனையை விரட்டி கொல்லணும். அவ்வளவுதான் இவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் அந்த சத்துருக்களை விரட்டி கொல்ல பலன் இல்லாதபடிக்கு அவர்களுடைய காரியங்கள் மாறி போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு தலைவனுடைய தவறான தீர்மானத்தினால வந்த ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இவன் இந்த ராஜா இந்த கட்டளை கொடுக்கும் பொழுது யோனத்தானுக்கு தெரியாது. யோனத்தான் அங்க கிடையாது. ஏன்னா அவன் அடுத்த பெலிஸ்தருடைய தானியத்தில் இருந்துட்டு அவன் இப்ப என்ன செய்யறான், திரும்ப இந்த இடத்திற்கு வரும்பொழுது அவனும் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறான். ஏன்னா இவன் எப்பயோ ஆரம்பிச்சிட்டான். இவன் ஒரு பொருத்தனை நிமித்தமாக சாப்பிடாம இல்ல, ஒரு பொருத்தனை பண்ணி சாப்பிடாம இல்ல. இவன் எடுத்த அந்த ஒரு முயற்சி சாப்பிட அவனுக்கு நேரம் இல்லை, சாப்பாடை எடுத்துட்டு போக நேரம் இல்லை. ஏன்னா ஒரு மலையிலிருந்து இறங்கி இன்னொரு மலையில முழங்கால தழுவி அவன் அடுத்த தானியத்துல போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களை மடங்கடித்து திரும்ப வரும் வரைக்கும் அவன் கையில சாப்பாடுலாம் எடுத்துட்டு போறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இவன் பயங்கர பசியோட வரான். மொத்தத்துல என்னென்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அந்த சுகர் லெவல் எல்லாம் குறைஞ்சு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஃபெயிண்ட் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த யோனத்தான் என்ன செய்யறான், அந்த இடத்துல ஒரு தேன் கூடு, அந்த தேனை பார்க்கிறான். அந்த தேனை எடுத்து சாப்பிடுறான். அந்த தேனை எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த சுகர் உள்ள போன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவனுடைய கண்கள் தெளிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அந்த 27வது வசனத்துல அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். his countenance brightened. அவனுடைய பார்க்கக்கூடிய விதம் கண்களுக்கு ஒரு தெளிவு பிறந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அதை சாப்பிட்டபடினால அவன் தெளிவடைந்தவனாயிருந்தான். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவங்க சாப்பிடாத ஜனங்களுக்கு எதிரிகள் இருந்தது கூட ஒருவேளை தெரியாம இவங்களுக்கு இருந்திருக்கலாம். கண்ணெல்லாம் மங்கலாயிட்டு, கண்ணெல்லாம் பூத்து போயிட்டு அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. எதிரி இருக்கானா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிய முடியாத ஒரு நிலைமையில அவங்களுடைய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப யோனத்தான் இடத்துல மக்கள் சொல்றாங்க, இது மாதிரி உங்க அப்பா இந்த மாதிரி சொன்னார், ராஜா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யோனத்தான், இட் வாஸ் டூ லேட் ஃபார் ஜோனத்தன். ஆனா ஜோனத்தன் அந்த இடத்துல என்ன சொல்றான், அதுதான் 30வது வசனத்துல பார்த்தோம். ஐயோ, எங்க அப்பா சரியான தப்ப அவர் செய்தாரு. 29வது வசனத்துல சொல்றான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லுகிறான். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததுனால என் கண்கள் தெளிந்ததை பாருங்க. நானு எவ்வளவு நல்லா இருக்கிறேன், நான் எவ்வளவு பலத்தோட கூட இருக்கிறேன். ஆனா நீங்க பலம் இல்லாம நீங்க இருக்கிறீங்க, பலம் இல்லாதபடிக்கு நீங்கள் காணப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால நம்ம அதாவது வேலை செய்ய நமக்கு சரீரத்துல பலன் வேணும் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன செய்தாகணும்? சாப்பிட்டாகணும். 5 நாள் வேலை செய்யறேன், இல்ல 6 நாள் வேலை செய்யறேன் அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபவாசத்தை நம்ம எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சாதாரண உபவாசமா இருந்தாலும் கூட, ஒருவேளை வாரத்துல 3 நாள் அங்கிள் சொல்ற மாதிரி எடுத்தாலும் சரி, அந்த ஒரு வேளை மட்டும் நம்ம அதிக வருத்தி நம்ம உபவாசம் எதற்கு நம்ம இருக்கிறோம்?
ஆண்டவரை தேடுவதற்காக, தேவனிடத்துல ஜெபிப்பதற்காக. ஜெபிக்கவே பலன் இல்லாதபடிக்கு நம்ம உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா வேலையும் செய்து கொண்டு உபவாசமும் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம அந்த நாளினுடைய முடிவுல ஆண்டவரோட கூட நம்ம ஜெபிக்க முடியாது. உபவாசம் இருந்தோட திருப்தி தானே இருக்குமே ஒழிய ஆண்டவரோடு நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்காது. ஆகையினால இந்த உபவாசம் எடுக்கும் பொழுது, அதனாலதான் நான் அப்பப்ப சொல்லுவேன், நம்ம ஒருவேளை அப்படி பிரஸ்ஸிங் பிரச்சனை இருக்கு, ஒரு அதிகமான பாடுகள் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வீட்டுல உட்காந்து உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எதுக்கோ லீவ் போடுறோம், நம்ம சொந்த பிரச்சனைக்காக வேண்டி நம்ம ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிப்பதற்காக ஒரு லீவ் போட்டோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அதை கனப்படுத்தி, கர்த்தர் அதை அதற்குரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராயிருப்பார். ஆகினால இந்த காரியத்துல சவுல் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த 31வது வசனத்துல நம்ம பார்ப்போம் இந்த வேதனையான ஒரு காரியத்தை இன்னும் பார்க்கிறோம். 31வது வசனம். அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயலோன் மற்றும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அதாவது மிக்மாசில் இருந்து ஆஜலோன் வரைக்கும் பெலிஸ்தியரை அவர்கள் முறியடித்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதாவது இந்த மிக்மாசில் இருந்து ஆயலோன் வரைக்கும் இவங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 16 மைல் தூரமா. 16 மைல் தூரம். 16 மைல் தூரம் ஓடி 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 இவங்க அதாவது நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 32 மைல். ஏன்னா போய் அவங்கள விரட்டிட்டு திரும்ப வரணும். ஆகையினால ஒருவேளை ஒரு சிலர் முன்னாடி போயிருந்திருப்பாங்க, ஒரு சிலர் பாதி தூரத்துல இருந்திருப்பாங்க. பட் எப்படியோ இங்க 16 மைல் தூரம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க ஓடி போய் அவர்களை கொல்லுவதற்கு தேவையான பலன் அவங்களுக்கு வேணும். இந்த ராஜா இதெல்லாம் கணக்குல வைக்காதபடிக்கு ஜனங்களை வருத்தப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அந்த ஜனங்களுக்கு அதனால பலன் இல்லாதபடினால அந்த சங்காரம் குறைவாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 32வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து ரத்தத்தோடும் புசித்தார்கள். பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப ஆல்மோஸ்ட் சாகர நிலைமைக்கு வந்துட்டதுனால எப்படியாவது சாப்பிட்டாகணும். ஏன்னா இந்த சவுல் சொன்ன அந்த நேரம் முடியுது சாயங்காலம். அப்ப முடிஞ்ச உடனே சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு வேகத்துல அங்க இருந்த ஆடு மாடு எல்லாத்தையும் தரையில போட்டு அடிச்சு அதுங்களை ப்ராப்பரா கொல்லாதபடிக்கு, ஏன்னு சொன்னா அதை முறைப்படி கொண்டு சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு உயிரோட இருப்போமா அப்படின்ற ஒரு ஜீவனுக்கு ஒரு பெரிய கேடான ஒரு நிலைமை வந்துட்டதுனால கண்டபடி எடுத்து அதை ரத்தத்தோடு புசித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சவுலினுடைய முட்டாள்தனமான ஒரு தீர்மானம் என்று சொல்லி இதுல நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்படி ரத்தத்தோடு புசித்ததை இந்த இடத்துல சவுல் பார்க்கலாம், சவுலுக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சவுலுக்கு அந்த இடத்துல அவர்கள் அதை அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல சவுல் கடைசியில என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை அந்த இடத்துல கட்டுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது 33வது வசனத்தை படிச்சோமா? 34, 35 யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அட்லீஸ்ட் இந்த ஒரு காரியத்திலேயாவது, அதாவது முதல் தவறை செஞ்சுட்டு இந்த 2வது தவறை கண்டுக்காம விட்டுடாதபடிக்கு இதுலயாவது இஸ்ரவேல் ஜனங்களை அவன் காப்பாற்றினான். ஆகையினால சவுல 1-2 காரியத்துல நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இது ஒரு காரியமா கூட இருக்கக்கூடும். ஆகையினால அந்த இடத்துல சவுல் அந்த காரியம் இப்படியாக முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 36ல இருந்து 46 வரைக்கும் இன்னும் இதனுடைய காரியங்கள் தான் தொடர்கிறது. இந்த தவறுனுடைய காரியங்கள் தான் தொடர்கிறது. ஏன்னு சொன்னா, சவுல் சொன்னது
யோனத்தானுக்கு தெரியாது. ஆக சவுல் சொன்னது இந்த கர்த்தருடைய நாமத்தினால அவன் என்ன செய்யறான், முழு இஸ்ரவேலுக்கும் அவன் சொல்லியிருக்கும் பொழுது ஒருவன் அதை சாப்பிட்டபடினால, ஏன்னா அதாவது இந்த இடத்துல தேவனுடைய பல அந்த கேரக்டர்ஸை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த டிஃபரெண்ட் கேரக்டர்ஸை பார்க்கிறோம், அதாவது குணாதிசயங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இது சவுல் செய்தது தவறா இருந்தாலும், அதாவது புதிய ஏற்பாட்டிலையும் அப்படித்தான் இருக்கணும், இன்னைக்கும் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்முடைய நாவினுடைய சொல் நம்ம தவறக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்தோம்னு சொன்னா அந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த பொருத்தனைகள் செலுத்துவது, தீர்மானங்கள் எடுப்பது, அதை தவற விட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மகா பெரிய ஒரு தேவ குற்றம் போல, தேவ பாவம், தேவ துரோகம் போல. ஆக தேவன் உடனடியாக அதற்கு ஏதாவது ஒரு விதத்துல அதுக்கு பலன் கொடுக்கிற, அதாவது பலன் அளிக்கிறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காரியங்களிலே நம்ம பார்க்கிறோம். ஆகையினால புதிய ஏற்பாட்டுல கூட அப்படித்தான் அந்த அனனியால் சப்ராளுடைய காரியத்துல அவங்க பொருத்தனை என்னன்னு சொன்னா, எங்களுடைய எல்லாவற்றையும் விற்று நாங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா விற்றாங்க, ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கல. அது தேவனுக்கு அது பிரியமில்லாமல் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய கிருபையினால ஒருவேளை இன்றைக்கு அப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னா நமக்கு எத்தனை முறை தேவனுடைய தண்டனை கிடைச்சிருக்குமோ தெரியாது. ஆனா கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். சரி, இப்ப இந்த யோனத்தானுடைய, அதாவது இந்த 36 இருந்து 46 வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் 36, 37, 38 இந்த 3 வசனங்களை படிங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரை மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவும் என்றான். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்ப மறுபடியும் நம்ம போய் இப்ப சாப்பிட்டாச்சு, பலன் கொண்டாச்சு, நம்ம என்ன செய்ய போறோம், இப்பொழுது இந்த ராத்திரியில இன்னும் அவங்கள தொடர்ந்து போயிட்டு நம்ம அவர்களை கொல்லுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ஆசாரியன் சொல்றான், நம்ம இங்கே ஆண்டவருடைய சந்நிதியில நம்ம சேருவோம். அப்ப அங்க சேரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல கேட்கிறாங்க, போலாமா, போகக்கூடாத, ஒப்பு கொடுப்பீரா, ஒப்பு கொடுக்க மாட்டீரான்னா இரவெல்லாம் ஒரு பதிலும் இல்லை. ஆண்டவர் இடத்திலிருந்து ஒரு பதிலும் இல்லை. அமைதியாக அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி அமைதியா இருந்த உடனே சவுலுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, நம்மிடத்துல குறைவு இருக்கிறது. ஆகையினால தேவன் இது பதில் சொல்லாம இருக்கிறார் என்று சொல்லி, இது இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம பார்த்து அறிவோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க. So if God turns away our prayer, we have a reason to suspect it is from some sin harbored in our hearts, which we should find out, that we may put it away and put it to death. அதாவது இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த சம்பவங்கள், அதாவது ஆகானுடைய காரியத்துல நம்ம பார்க்கிறோம், யோசுவாவில். இது எல்லாவற்றிலும் என்னன்னு சொன்னா, தேவன் ஒரு தோல்வி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. தேவ சித்தம் இல்லாம நம்ம செய்வதுல நமக்கு தோல்வி கிடைக்கலாம். ஆக அந்த பலதுல ஒரு ரீசன் இல்ல, அநேக நேரத்துல முதலாவது நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, நமக்கு ஒரு தோல்வியோ இல்ல ஆண்டவர் பதில் கொடுக்காம நமக்கு போனதோ இருக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடணும். எடுத்த உடனே ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன பாவம் செஞ்சனோ என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலறி அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா அதே நேரத்துல நம்ம அதை இக்னோர் பண்ணவும் கூடாது. என்னுடைய பாவத்தினால இதெல்லாம் நடக்கல, அது வேற என்னவோ காரணம் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம இருந்துடக்கூடாது. இருக்காதபடிக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். முதலாவது எடுத்த உடனே இது ஏதாவது என்னுடைய பிரச்சனையா, இல்ல என்னுடைய
குடும்பத்தினுடைய பிரச்சனையா, சபையில இருக்கக்கூடிய பிரச்சனையா, இல்லைன்னு சொன்னா எந்த பாவத்தினால இது நடக்காமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அவசரப்பட்டு நாமே ஒரு பாயிண்ட எடுத்துக்கிட்டு இதுதான் இந்த பாவத்தினால. ஏன்னா சிலர் அநேக நேரத்துல நம்ம நம்முடைய தவறு இல்லை, அது வேற காரணம் இருக்குன்னும் பொழுது எப்படியாகிலும் ஒரு பாவத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது சிலருக்கு அது ஒரு வியாதி, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வியாதி மாதிரி. எது ஒண்ணுக்கும் ஏதாவது ஒரு பாவத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த பாவத்தினால எனக்கு இது நடக்கல, இந்த தப்புனால இது எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே என்ன செய்வாங்க, குற்றம் சுமத்தி கொள்ளுவாங்க. ஆனா அதுவும் செய்யக்கூடாது, அதையும் நம்ம செய்யக்கூடாது. தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கணும். தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து ஆண்டவரே, தாவீது சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும். சில நேரத்துல நம்ம ஆராயும் பொழுது நமக்கே தெரியும், எடுத்த உடனே கிளீனா தெரிஞ்சிடும், அந்த ஒரு சின்ன பொய்னால இந்த கர்த்தரிடத்துல இருந்து இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரல, இல்ல இந்த ஒரு காரியத்துல ஆண்டவர் இதை செய்யணும்னு சொன்னாரு, ஆனா நான் அவசரப்பட்டு செஞ்சேன், இல்லைன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல அவர் செய்ய சொன்னாரு, ஆனா அதற்கு முன்னாடி நான் செஞ்சுட்டேன். நமக்கு ஏதோ ஒண்ணு எடுத்த உடனே நமக்கு நம்முடைய மனசாட்சியில ஒரு கிளீனா ஒரு டிங்னு ஒரு மணி அடிச்சிடும். அப்படி அடிச்சுட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. உடனடியாக நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இப்ப என்னுடைய தவறுனால இது இப்படி ஒரு மெஸ்ல இருக்கு, ஆகினால இதை நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கலாம். சில நேரத்தில் நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம அறிஞ்சு எதையும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இது என்னப்பா, எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது அந்த தாவீது சொல்லுகிற ஜெபம், நீங்க என்னை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராயும் பொழுது தேவன் சில காரியங்களை நமக்கு காண்பிக்கும் பொழுது அதை நம்ம விளக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரத்துல நம்முடைய பாவம் அப்படின்னு இல்லை, காட்ஸ் டைமிங்ஸ் இருக்கலாம். ஆக தேவனுடைய நேரம் அதுவல்ல, தேவனுடைய சித்தம் அதுவல்ல. தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் போது நம்ம அதற்கு ஏற்றாற் போல நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். பட் இந்த இடத்துல கரெக்டா சவுல் அதை செய்கிறான், ஏதோ ஒரு பாவத்தினால இது நடந்திருக்கிறது என்று சொல்லி. பட் அதாவது அந்த இடத்துல அவன் நினைக்கிறபடி ஒரு பாவத்தினாலே தான் அது நடந்தது. பாவம் என்று சொல்லும் பொழுது ஒரு மீறுதலினாலே அது நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது அந்த ராஜா கட்டளையிட்டான், அந்த தேசத்துல இருக்கிற யாரோ ஒருவன் அந்த கட்டளையை மீறினான். அது காரணம் அது அவனுடைய ஒரு அவனுடைய ஒரு பொருத்தனை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேசத்தின் சார்பா ஒரு முட்டாள்தனமான ஒரு பொருத்தனையா இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக எடுக்கப்பட்டபடினால, தேவனுடைய நாமத்தினால எடுக்கப்பட்டபடினால அது கட்டாயமா அது நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். ஆகையினாலே தான் இந்த இடத்துல அப்ப என்ன செய்யறாங்க, போயிட்டு அதை கண்டுபிடிக்க போறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த இடத்துல 38வது வசனத்தை வாசிப்போம். படிச்சிட்டோம் இல்லையா? அப்ப 39வது வசனத்தை படிப்போம். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதித்திரம் சொல்லவில்லை. இப்ப இங்க என்ன சொல்றான்னா, அந்த 39வது வசனத்துல அவன் மறுபடியும் இப்ப இன்னொரு வாவு எடுக்கிறான், இன்னொரு ஆணை எடுக்கிறான். என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதையும் அவன் சொல்லாம இருந்திருந்திருக்கலாம், இதையும் அவன் சொல்லாம இருந்தான். முதல்ல கண்டுபிடிப்போம், எதுக்கு இவன் எடுத்த உடனே என் மகனா இருந்தாலும் அவன் சாகணும் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நடந்ததே தெரியாது. பட் இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் பார்க்கிறோம். நானா இருந்தாலும் சாகணும்னு தானே சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொல்றான், என்னுடைய குமாரனாகிய யோனத்தனிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று. அப்படின்னா என் தவறு ஒண்ணுமே இல்லை, வேற யாரோ ஒருவேளை யோனத்தன் கூட பண்ணி இருந்திருக்கலாம். இவனுக்கு அப்படின்னா உள்ளத்துல தாவீது மேல ஒரு பொறாமை வந்துச்சு இல்ல, அந்த பொறாமை தான் மகன் மேலேயே வந்துருந்துச்சோ என்னவோ தெரியல. எனக்கு ஒரு சின்ன யோசனை. ஏன்னா யோனத்தன் தானே இந்த வெற்றியவே கொண்டு வந்தது, இவன் எதுலயும் வெற்றியை கொண்டு வந்ததே கிடையாது. இந்த சம்பவத்துல யோனத்தன் தான் தேசத்துக்கு வெற்றியை கொண்டு வருகிறான். ஆகையினால ஒருவேளை, ஏன்னா இந்த ராஜாக்கள் காரியங்கள்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, எந்த வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்தாலும் மகன் அப்பா மேல பொறாமப்பட்டு அப்பாவை கொன்னுட்டு ராஜாவாகுவான். ராஜா அதாவது அப்பா மகன் தனக்கு எதிராக வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு மகனை கொண்ட கதைகள்
எவ்வளவு வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை வாய்ப்பு உண்டு. ஆக இவன் சொல்லிட்டு என்ன செய்யறான், நான் இவர்கள் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இவ்வளவு நாள் இவருக்கு இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தர்ன்ற வார்த்தை எங்க போச்சு? இன்னைக்கு யோனத்தான் போயிட்டு என்னவோ செஞ்சுட்டு வந்தான உடனே இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தர் அப்படின்றான். ஆக அந்த ஒரு காரியத்தையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக அதை அவன் அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பிறகு கண்டுபிடிக்கும் போது கரெக்டாவே அந்த இடத்துல அவன் பேரிலும் அவனுடைய மகன் பேரிலும் சீட்டு விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியில அந்த 2 பேர்ல ஒருத்தரை கண்டுபிடிக்கும் பொழுது அங்கே அந்த யோனத்தான் பேரிலே விழுந்தது என்று சொல்லி 42வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது சவுல் கேட்கிறான் யோனத்தானை பார்த்து, நீ என்னப்பா செஞ்ச எனக்கு சொல்லு அப்படின்னும் பொழுது அதுக்கு யோனத்தான், என் கையில இருக்கிற கோலின் நுனியிலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நானு சாக வேண்டும். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு பையனா இருக்கிறான், அழகான ஒரு மகனா இருக்கிறான். ஏன்னா நான் தான் எடுத்து நீட்டி நான் அதை சாப்பிட்டேன். ஆக என் பேர்ல வருதுன்னா ஒரு தவறு நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அந்த தவறு நீ சொன்ன அந்த கட்டளையே எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா சாப்பிடாம இருந்திருக்கலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அதை எடுத்து அப்படி தேவனை தொடக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒண்ணுல ஒரு மீறுதல் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த ஒரு காரியம் தான். ஆகையினால நான் சாகத்தான் வேணும், நான் சாகத்தான் வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவருக்கு முன்னால நான் இப்ப குற்றவாளியா நிக்கிறேன், தேவனுக்கு முன்னால நான் குற்றவாளியா நிக்கிறேன். இது எப்படின்னு சொன்னா, அதாவது மோசேயினுடைய காரியத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த பிறகு யோசுவா சொல்லுவானா, உங்கள் நிமித்தமாக மோசேயின் மேல தேவனுக்கு கடும் கோபம் உண்டது. அது மக்கள் காரணமா இருந்தாலும் யார் காரணமா இருந்தாலும் தவறு செய்தவன் தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். அப்ப இங்க சவுலனுடைய முட்டாள்தனமான ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம், அதை தெரியாமல் இவன் தவறு செய்தான். ஆனாலும் முழு இஸ்ரவேலருக்கும் அந்த பொருத்தனை இருந்தபடினாலே தெரியலன்னு சொல்லிட்டு இவனுக்கு தப்ப முடியாது. ஆகையினால இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆகையினாலே தேவன் என்ன செய்கிறாரு, அவர் அமைதியாயிட்டாரு. அமைதியாயிட்டு இந்த ஒரு காரியத்திற்கு நீதி வரும் மட்டுமாக, ஏன்னா அவர் நீதி உள்ள ஒரு தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம், நீதி வரும் மட்டுமாக அந்த இடத்துல தேவன் ஒன்றும் பேசவில்லை. அப்ப இவன் ஒத்துக்கொள்ளுகிறான், ஆமா நானு சாக வேண்டும் என்று சொல்லி. அப்புறம் 44வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். பாருங்க இந்த இடத்துல அவனுடைய பேச்சுக்களை பாருங்களேன். அப்சலோமு துரோகம் பண்ணி ராஜாவானான், அப்பாவுக்கு துரோகம் பண்ணி ராஜாவானான். ஆனா சாமுவேல் என்ன பண்ணிட்டு இருந்தான், தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தான், அவனுக்காக அழுகுறான், என் மகனாகிய அப்சலோமே, என்னுடைய குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் செத்து போனது, அவனுடைய சிங்காசனத்தை எடுக்க வந்தவன் யாரோ அவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு கூட அவன் இல்லாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நம்முடைய ராஜாவுக்கு நம்ம துணை நின்று வெற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதையும் தடை செய்து சப்ரஸ் பண்ணி அந்த அப்சலோமுக்காக, தன்னுடைய சொந்த மகனுக்காக, அப்படி அவன் ஒரு துன்மார்க்க மகனுக்காக அப்படி பண்ணான். இந்த சவுல் என்ன சொல்றான், நீ செத்தாகணும், நீ செத்தாக வேணும். அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியுது இல்லையா, அவனுக்கு தன் மகன் மேலேயே ஒரு பொறாமை வந்துடுச்சு, ஒரு மகன் மேலேயே பொறாமை வந்துடுச்சு. அவன் வாயில தான் பேசல, காரணம் அதாவது வாயில தான் பேசல. அப்ப சொல்றான், நீ கட்டாயமா சாகணும், இல்லைன்னா தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி. இப்ப இந்த இடத்துல என்னாச்சுன்னு சொன்னா, இப்ப இது இட்ஸ் கிங்ஸ் என்னது ஜட்ஜ்மெண்ட், ராஜாவினுடைய ஜட்ஜ்மெண்ட். இப்ப ஜனங்கள், தேவ ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த இடத்துல அவர்கள் மறுபடியும் ஒரு ஓத் எடுக்கிறாங்க, ஒரு ஆணை இடுகிறாங்க. என்னன்னு சொன்னா, இப்பொழுது அந்த 45வது வசனத்தை நம்ம படிப்போம். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். இப்ப இந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சவுலனுடைய வார்த்தைகளிலேயே 2 சென்டென்ஸ் எடுக்கிறாங்க. என்ன 2 சென்டென்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, ஒண்ணு இஸ்ரவேலை ரட்சித்ததை குறித்து பேசுறாங்க,
அவனுடைய சப்ஜெக்ட். சவுல் சொன்னா இஸ்ரவேலை ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறான். இங்கே ஜனங்க என்ன சொல்றாங்க, அப்பா இஸ்ரவேலை ரட்சிக்கிற தேவன் நீ சொன்னியே, அந்த இஸ்ரவேலை ரட்சிக்கிற தேவன் யார் மூலமா ரட்சித்தார்? இந்த யோனத்தான் மூலமா ரட்சித்தார். அப்ப நீ செய்த முட்டாள்தனமான ஒரு ஒரு பொருத்தனைய இவன் மீறினான்ட்டு உனக்கு முன்னாலையும் தேவனுக்கு முன்னாலையும் இவன் குற்றவாளியா இருக்கிறான். ஆனா அது உன்னுடைய முட்டாள்தனத்தினால இவன் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக குற்றவாளியா நிற்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யறோம், தேவனுக்கு முன்பாக நாங்க ஒரு கேஸ வைக்கிறோம், இவன் உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக. என்னன்னு சொன்னா, இஸ்ரவேலை ரட்சிக்கிற தேவன் யார் மூலமா ரட்சித்தார்? யோனத்தான் மூலமா ரட்சித்தார். ஆக நம்பர் 1, அவன் உயிர் வாழணும். ஏன்னா இவனை தேவன் வெறுத்திருந்தாரு அப்படின்னு சொன்னா இவன் மூலமா ஒரு ரட்சிப்பை கொடுத்திருந்திருக்க மாட்டார் ஆண்டவர். இவன் மூலமாக ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். ஆகையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அப்ப மக்கள் உடனே அவங்களே பதில் சொல்லிட்டாங்க, அது கூடாது, அவன் தலையில இருக்கிற ஒரு மயிரும் தலையில விழப்போகிறதில்லை என்று என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம் அப்படின்ட்டாங்க. இவங்க அடுத்தது இவன் சாகணுன்றதுக்கு கர்த்தருடைய ஜீவனை கொண்டுன்னு சொல்லிட்டான். எந்த வசனத்துல சொன்னா? 39 அவன் சொல்றான், இவன் இந்த இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆக அவன் சாகவே வேண்டும் என்று சொல்லி தேவன் பேர்ல இவன் ஆணையிட்டுட்டான். இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க, அவன் மூலமாக தேவன் ரட்சித்தபடினால நாங்களும் ஒரு பதில் ஆணையிடுகிறோம், அதே தேவனுடைய நாமத்தினால அவருடைய ஜீவனை கொண்டு நாங்க சொல்றோம். இப்ப ஆண்டவர் 2 பேருக்கும் நடுவுல மாட்டிட்ட மாதிரி இருக்கு. இவன் சொல்லிட்டான் அவன் சாகவே சாக வேண்டும் அப்படின்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். இந்த ஜனங்க சொல்லிட்டாங்க தேவன் இவனை கொண்டு ஒரு ரட்சிப்பை, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தபடினால இவன் சாக கூடாது என்று சொல்லி நாங்க தேவன் பேர்ல, கர்த்தர் பேர்ல நாங்க ஆணையிடுகிறோம் என்று சொல்லி அவர்களும் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல ஆணையிடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம காண்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சூழ்நிலையில கடைசியில நம்ம இதுல என்ன பார்க்கிறோம்னா, now it is the time for the people's judgment. Saul by his oath brought condemnation on Jonathan, whereas the people by their oath, as the Lord lives. And the same used by Saul in verse 39. They thought that God more clearly spoke in Jonathan's victory than in Saul's rash oath. அதாவது அவனுடைய முட்டாள்தனமான ஒரு பொருத்தனையை காட்டிலும் இந்த யோனத்தனுடைய செயலின் மூலமாக தேவன் தெளிவாய் பேசி இருக்கிறார். ஆகையினால இந்த இடத்துல ஒருவேளை இதை நம்ம ஒரு சரியான கன்க்ளூஷனுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்தாலும், இதுல நம்ம மொத்தத்துல என்ன பார்க்கிறோம்னா, இவனுடைய பக்தி, சவுலினுடைய முட்டாள்தனமான பக்தியை காட்டிலும் யோனத்தனுடைய அந்த தேவன் பேர்ல வைத்திருந்த விசுவாசத்தின் அடிப்படையில இருந்த செயல் அவனுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஒருவேளை நம்ம யாக்கோபுல இருக்கு இல்லையா, அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இவன் சொல்றான் இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தர்னு இவன் விசுவாசிக்கிறான், ஆனா அதுக்கு ஒரு கிரியையும் இவன் செய்யவில்லை. ஆனா இங்கே யோனத்தான் இந்த இஸ்ரவேலை ரட்சிக்கிறவர் தேவன் என்று சொல்லி அறிந்து செயல்பட ஆரம்பித்தான். அவன் விசுவாசம், அவனுடைய கிரியை அந்த விசுவாசத்தோடு கூட சேர்ந்து செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அதுதான் நம்ம வேதத்துல காண்கிறோம். அந்த யாக்கோபுல நம்ம வாசிக்கும் பொழுது அதான் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நீதியாக எண்ணப்பட்டது எப்பொழுது? அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தது அவங்க அப்பா ஊர்ல இருக்கும் பொழுது. ஆனா அது நீதியாக எண்ணப்பட்டது எப்பொழுது? அவன் அவங்க அப்பாவனுடைய ஊரை விட்டுட்டு எங்க போறோம்னு தெரியாம நடக்க ஆரம்பிச்சான்ல, அப்பதான் அவனுக்கு அது நீதியா எண்ணப்பட்டது. அந்த அப்பாவுடைய ஊரை விட்டு வெளியே வந்தான் இல்லையா, அந்த கிரியை அவனுடைய விசுவாசத்தோடு சேர்ந்து என்ன செய்தது? கிரியை செய்த பொழுது அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக எண்ணப்பட்டான். அவனுடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீதியா எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம சிலர் அதாவது ஜெபத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கட்டாயமா நம்ம ஜெபிக்கணும்.
அதிக நேரம் ஜெபிக்கணும், அதிக நாள் ஜெபிக்கணும். தேவன் பதில் தருகிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். தேவன் அசைவாட ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவன் வெற்றி தருகிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்முடைய தைரியம் இல்லாம நிமித்தமாக நம்ம ஜெபத்திலேயே நம்ம தருத்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அது ஒரு பலவீனமான ஒரு ஜெபம். நம்முடைய ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனா அதே நேரத்துல போதுமான அளவு ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள செயல்படும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நிமித்தமாக நம்ம எழுந்து செல்ல வேண்டும். ஆபிரகாம் என்னை ஆண்டவர் கொண்டு போவார், என்னை ஆண்டவர் கொண்டு போவார், என்னை ஆண்டவர் கொண்டு போவார், இந்த கல்தேயருடைய ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து என்னை ஆண்டவர் கொண்டு போவார் என்று விசுவாசிக்கிறேன். அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் என்னை இந்த இடத்திலிருந்து கொண்டு போவார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் என்னை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போவார் என்று இது மாதிரியே 10 வருஷம் சொல்லிட்டு அதே ஊர்ல இருந்திருந்தான்னா ஏன்னா அவன் தான் ஸ்டெப் எடுக்கணும். அவன் ஆண்டவருக்கு முன்னால ரோபோட் கிடையாது. ஆண்டவர் ஏதோ ஒரு பட்டன் எடுத்துன உடனே அவன் காலு தானா தூக்கி வைக்கிறது. அவன் தான் எழுந்து நடக்கணும். கிரியை விசுவாசம் கட்டாயம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லாத கிரியை அது ஒரு டேஞ்சரஸ் செயல் அது. ஆனா அதே நேரத்துல அந்த விசுவாசத்தோடு அந்த கிரியை நமக்குள்ள இருக்கணும். அதை செயல்படுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டாக அந்த செயல்படுகிறது. அதுதான் யோனத்தானுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த செயல்பாடு அவனுடைய விசுவாசத்தோடு அவன் கிரியை நடப்பித்தான். ஆகையினாலே சவுலினுடைய முட்டாள்தனமான ஒரு காரியத்தின் நிமித்தமாகத்தான் தேவனுக்கு முன்பாக அவன் குற்றவாளியா நின்றான வழிய அவனுடைய சொந்த விசுவாசத்தினாலேயோ அவனுடைய சொந்த செயலினாலேயே கிடையாது. ஆக அந்த ஜனங்கள் இந்த இடத்துல அநேகமாக நான் நம்புகிறேன் தேவனாலே தேவ ஆவினாலே அவர்கள் ஏவப்பட்டு அவர்கள் ஒருமித்து என்ன செய்தாங்க, இந்த சவுலினுடைய முட்டாள்தனத்தை இவர்கள் புரிந்து கொண்டு இவர்களும் பதிலுக்கு தேவன் பேர்ல நாங்களும் ஆணையிட்டுட்டோம், தேவன் பேர்ல நீ அவனை சாகணும்னு ஆணையிட்ட, நாங்க தேவன் பேர்ல அவன் சாகக்கூடாதுன்னு நாங்க இப்ப ஆணையிட்டோம். ஆகையினால இப்ப என்ன செய்யலாம், சாகக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப இந்த 2 ஆணையில மேலோங்கின ஆணை எது? இந்த ஜனங்கள் சொன்னது, அவன் சாக கூடாது அப்படின்ட்டு கொடுத்த அந்த ஆணை. ஆகையினால அந்த சவுலினுடைய ஆணை பொய்யானதாய் அது ஒரு பிரயோஜனம் இல்லாததாக அது மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம நல்லா தியானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அநேக காரியங்களை நம்மோடு கூட பேச முடியும். அடுத்தது 47 இருந்து 52 வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சவுலினுடைய மற்ற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 47வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்போம். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்கினான். அப்ப இவன் அடுத்தது இவனுடைய மற்ற யுத்தங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்களை எல்லாவற்றையும் அடக்கினான், சப்டியூ பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்டவர்கள் ஒருவரையும் அவன் அழித்ததாக அந்த இடத்துல இல்லை. அதுவும் அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக இவர்கள் எல்லாம் அமைதிப்படுத்தினான். ஆனால் அந்த பெலிஸ்தியர்களோடு இருந்த யுத்தம் தொடர்ந்து அவனுக்கு நடந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 49வது வசனத்துல அவனுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதை யாராவது ஒருத்தர் படிப்போம். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மெல்கிசுவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகால். இந்த இடத்துல அவனுக்கு 3 மகன்களும் 2 மகள்கள் இருந்ததாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 50வது வசனத்துல அவனுடைய ஆர்மி கமாண்டரை பத்தி நம்ம வாசிக்கிறோம். படிங்க யாராவது. சவுலுடைய மனைவியின் பெயர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரதி. அவனுடைய சேனாபதியின் பெயர் அப்னேர், அவன் சவுலினுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். இங்க அவனுடைய சித்தப்பாவுடைய மகனை அந்த இடத்துல தன்னுடைய சேனாதிபதியாக அவன் வைத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சவுல் 52ல சவுல் இருந்த நாட்கள் எல்லாம்
பெலிஸ்தர் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலி ஆகிலும் ஒரு பலசாலி ஆகிலும் காணும் பொழுது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக அவனுக்குள்ள இருந்தது என்னன்னு சொன்னா, இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தர் அப்படின்னாலும் அவனுடைய நம்பிக்கை எல்லாம் பலசாலி பராக்கிரமசாலி இவங்க மேலதான் அவனுடைய நம்பிக்கை இருந்துச்சு. ஆகையினால அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியுமோ தெரியாதோ, யுத்தம் பண்ண விருப்பமோ இல்லையோ, ஒருத்தன் ஒரு பலசாலின்னு பார்த்த உடனே அவனை கொண்டு என்ன செய்வான், மிலிட்டரியில அவன் ரெக்ரூட் பண்ணிக்குவான். இந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் 15வது அதிகாரத்துல பார்க்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இன்னொரு முதல் முறை நீ தவறு பண்ண 13வது அதிகாரத்துல, 14வது அதிகாரத்துல எல்லாத்தையும் நீ குழப்பி போட்ட. இந்த 15வது அதிகாரத்துல வரும்போது ஆண்டவர் மறுபடியும் அந்த சவுலை, அது 13வது அதிகாரத்துல உன்னை நான் கைவிட்டுட்டேன், உன்னை நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, கர்த்தர் வெறுத்தார் என்று சொன்னாலும் மறுபடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல நீ எப்படி நடக்கிறாய் என்று சொல்லி. ஆக இந்த இடத்துல இந்த 15வது அதிகாரத்துல 2 பகுதியாக நம்ம இதுல பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது அந்த அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த யுத்தத்தினுடைய விளைவு இல்ல யுத்தத்தினுடைய முடிவுல ஆண்டவர் மறுபடியும் இரண்டாம் தரம் மட்டும் இல்ல, கடைசியா ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த அதிகாரம் முடியும் பொழுது சவுலும் சாமுவேலும் நிரந்தரமாக பிரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சவுல் சாமுவேல் சவுலை பார்க்கல, சவுலும் சாமுவேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல அறிகிறோம். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், முதல் 9 வசனங்களில கர்த்தர் இந்த அமலேக்கியரை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். சவுலின் இடத்துல அந்த அமலேக்கியரை அழிக்கும்படியாக அந்த இடத்துல சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அடுத்த வசனத்தையும் படிச்சிருங்க. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இந்த இடத்துல இந்த முதல் 2 வசனங்களில ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த அமலேக்கியரை நான் முற்றிலுமாக அழிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, பல வருஷத்துக்கு முன்பாக நடந்ததை ஆண்டவர் இன்னும் தன்னுடைய நினைவிலே வைத்திருக்கிறதாக அந்த இடத்துல சொல்றார். So the sentence of condemnation against the Amalekites had gone forth long before. அதாவது Exodus 17:14, யாத்ராமம் 17:14 யாராவது ஒருத்தர் வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவருக்கு இந்த அமலேக்கியர் இந்த இஸ்ரவேலுக்கு செய்ததை அவரால் பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு மோசேயின் இடத்துல சொல்லாரு, இதை நீ எழுதி வை, இப்போ இல்ல இன்னொரு காலத்துல இந்த அமலேக்கியரை நான் வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நான் நிர்மூலம் பண்ணுவேன் என்கிறத அந்த இடத்துல எழுதி வைக்கும்படியாக சொல்லியிருந்தார். அடுத்தது உபாகமம் 25:19 வாசிப்போம். உபாகமம் 25:19. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழே இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். அந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் அந்த இது எப்பன்னு சொன்னா 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் மோசேயின் மூலமாக தேவன் சொல்றாரு, நீங்க அந்த தேசத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு எல்லாம் சமாதானமா இருக்கும் பொழுது இந்த அமலேக்கியர் மேல நீங்க யுத்தம் பண்ணி, இட்ஸ் நாட் கோயிங் டு பி a simple war, but it is going to be the elimination of those people. அந்த ஜனங்களை முற்றிலுமாக annihilation of those people, அவர்களை முற்றிலுமாக இராதபடிக்கு நிர்மூலம் பண்ணுகிற ஒரு செயலை நீங்கள் செய்து ஆக வேண்டும். பாருங்க, கர்த்தர் அநேக நேரத்துல நமக்காக வைராக்கியம் பாராட்டுறாரு. ஆனா நம்ம
நமக்காக வைராக்கியம் பாராட்டி யார ஆண்டவர் விலக்கணும் தண்டிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களோட நம்ம போய் உறவு வச்சுக்கிட்டு இருப்போம், நேசம் வச்சுக்கிட்டு இருப்போம், பாசம் வச்சுக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா அவங்களிடத்துல எதையாகிலும் ஒன்றை நம்ம எடுத்து நமக்காக வைத்துக்கொள்ளும். அந்த சம்பவத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையினால தேவன் அவருடைய பாவங்கள் நிறைவடையும்படியாக அவர் காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அந்த ஐ வில் பனிஷ் அமலேக்கை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆக அமலேக்கைட்ஸ் இவங்க யாருன்னு சொன்னா இவர்கள் ஏசாவினுடைய வழியிலே வந்தவர்கள், அதாவது ஏதோமியர்கள், அமலேக்கியர்கள், இவர்கள் எல்லாம் அந்த ஏசாவினுடைய வழியிலே வந்தவர்கள். இவங்க இந்த மக்கள் இவர்கள் நாடோடி மக்களாய் இருந்தாங்க, நொமேடிக் பீப்புள். அவங்க அப்படி நாடோடிகளாய் இருந்தவங்க கடைசியில இந்த இஸ்ரவேல் தேசத்துல இந்த யூதாவினுடைய தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியில அவங்க என்ன செய்துட்டாங்க, they started occupying the land. நம்பர்ஸ் எண்ணாகமம் 13:29 வாசிப்போம். எண்ணாகமம் 13:29. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், அப்ப கடைசியில இந்த சமயத்துல இந்த எண்ணாகமத்துல வரும்பொழுது அந்த ஜனங்கள் எந்த இடத்துல குடியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் நம்ம இந்த எதுக்கு அமலேக்கியரை இந்த பூமியில இராதபடிக்கு நிர்மூலம் பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கிறார் என்பதுக்கு மறுபடியும் லெட்ஸ் கோ பேக் டு எக்ஸடஸ் 17. யாத்ராமம் 17வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திரும்ப மறுபடியும் வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். இந்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகமான வசனங்களை வாசிப்போம். 8-16 வரைக்கும் ஒரு 2 வசனமா நம்ம வாசிக்கலாம். அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. 17:8-16 வரைக்கும் படிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுது, யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அதாவது இந்த அமலேக்கியர் ஒரு அவசியமில்லாத யுத்தத்தை இந்த ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலரை அவர்கள் எதிர்த்தார்கள். ஏன்னு சொன்னா இஸ்ரவேலருக்கு ஒரு தேசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏதோ நாடோடிகளை போல போய் கொண்டிருக்கிறாங்க. இவங்களும் நாடோடிகளாய் இருந்தவங்க தான். ஆக இப்படி ஒரு இடம் விட்டு அவங்க ஸ்டில் தேவர் ஆன் த மூவ், அவங்க நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அவர்கள் மீது அவசியமில்லாத ஒரு யுத்தத்தை எடுத்தது தேவனுக்கு ஒரு பயங்கர கோபம். 16வது வசனத்துல பார்க்கிறோம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால். ஏன்னு சொன்னா ஒரு தேசத்தை ஸ்தாபிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களை ராஜாதி ராஜா நடத்தி கொண்டு போகும் பொழுது இந்த ஜனத்துக்கு விரோதமாக வந்த அந்த அமலேக்கியரை ஆண்டவர் என்ன நினைத்தார், என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக வருகிற ஜனம் என்று சொல்லி. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக யார் வந்தது? பிசாசு வந்தான். அந்த
லூசிஃபர் வந்தான். அவருடைய சிங்காசனத்துல நான் அவருக்கு சமமா இருப்பேன், நான் அவருடைய சிங்காசனத்தை நான் எடுப்பேன் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட வந்தவன். ஆகையினாலதான் ஆண்டவர் இந்த பூமியில இந்த அமலேக்கியரை தன்னுடைய அந்த லூசிஃபருக்கு சமமாக ஒரு ஆர்ச் எனிமியா ஆண்டவர் என்ன நினைச்சிட்டாரு, பிரதான ஒரு ஒரு விரோதியாக தேவன் நினைத்தார். வானமண்டலங்களிலே லூசிஃபர் அவருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக வந்தவன் சொன்னா, பூமியிலே தான் ஸ்தாபிக்க போகிற இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு அங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக வந்தவன் என்று சொல்லி அந்த அமலேக்கியரை ஆண்டவர் கன்சிடர் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த அமலேக்கியர் என்ன செய்தாங்க, எண்ணாகமம் 14வது அதிகாரத்துக்கு போவோம். இது எண்ணாகமம் 14:41 45 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினாலே விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலை உச்சியின் மேல் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். இதுல என்ன பார்க்கிறோம், இந்த அமலேக்கியர் மற்றவர்களோட சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதம் வராங்க. ஆனா இந்த சூழ்நிலை இஸ்ரவேலருடைய ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக, பாவத்து நிமித்தமாக அமலேக்கியர் இவங்களை மேற்கொள்ள வேண்டியதாய் அந்த இடத்துல இருந்ததுன்னு பாக்குறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இவங்க போனாங்க. ஆக தேவன் போக வேண்டான்னு சொன்னாரு, ஆனா இவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன்னா ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தாங்க, இந்த யுத்தத்துக்கு போனாங்க. ஆகையினால அவர்களுக்கு அந்த தோல்வி வந்தது. பட் எதிர்வே என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த அமலேக்கியர் மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்தாங்க. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 3:13 யாராவது ஒருத்தர் வாசிப்போம். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரீச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இந்த பேரீச்ச மரங்களின் பட்டணம்னு சொன்னா எரிகோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அறிய வேண்டும். ஆக அந்த அமலேக்கியர் அதை செய்தாங்க. அடுத்தது 6வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, அடுத்த வசனம், அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அடுத்தது 10:12 நியாயாதிபதிகள் 10:12. சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்ப இந்த இடத்துல இந்த வசனங்களை கொண்டு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த அமலேக்கியர் காரணம் இல்லாதபடிக்கு இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக தேவனும் பொறுமையா இருக்கிறார். ஆனால் அவர் அநீதியை தண்டிக்காமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் அநீதிக்கு தேவையான ஒரு பதிலை, நீதியை சரிகட்டுகிற ஒரு தேவன். ஆனால் தேவன் நீடிய பொறுமையாய் இருந்து நீதியை சரிகட்டுகிற ஒரு தேவன். நம்ம அவசரப்படுவோம், நம்ம டைம் கொடுக்க மாட்டோம் மற்றவங்களுக்கு. நம்ம எடுத்த உடனே அவங்கள நம்ம பிராண்ட் பண்ணிடுவோம், நம்ம அவங்கள நியாயம் தீர்த்துருவோம். ஆனால் தேவனுடைய நீதி அது பொறுமையாய், நீடிய பொறுமையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நீதி. அவர்களுக்கு போதுமான நேரத்தை அவங்க மனம் திரும்புவதற்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நினிவேவுக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒரு டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். நீங்க செய்த காரியத்துக்கு விரோதமாக என்னுடைய கோபம் பற்றி எறிகிறது, நீங்க என்ன செய்யணும், நீங்க நான் இப்படி செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக அந்த நினிவேயின் மேலே வந்த அந்த தண்டனை, தேவனுடைய உக்கிர கோபம் 100 வருஷத்துக்கு தள்ளி போடப்பட்டது. 100 வருஷத்துக்கு பின்னால மறுபடியும்
நினிவே அழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனால அது அழிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படி தேவன் இந்த அநீதர்களை நம்ம அவங்கள பார்த்து கோவப்படுவோம். என்ன ஆண்டவருக்கு விரோதமா இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்களை ஆண்டவர் விட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ள ஒரு தேவன். நீடிய பொறுமையை யாரு அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறாங்களோ அவங்க பிழைப்பாங்க. அந்த நீடிய பொறுமையை யாரு உதாசீனம் படுத்துறாங்களோ அவர்கள் அழிவார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையினால தேவன் அவ்வளவு பொறுமையா இருந்து அவர்களை அழிக்கும்படியாக அவர் உக்கிரம் கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மீதி காரியங்களை நம்ம 3வது வசனத்திலிருந்து அதன் பிறகு இருக்கக்கூடியதை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அதில் சில ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதனால நம்ம அவசரப்படாதபடிக்கு நம்ம அடுத்த வாரத்தில் அதை குறித்து நம்ம பார்ப்போம். தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. சவுலனுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அவசியமில்லாத அவசரப்பட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு பொருத்தனை ஒரு ஆணையிட்டு கொடுத்தவனாய் அவனை பார்க்கிறோம். 2 காரியம். முதல் முறை ஒரு தவறு செய்தான், திரும்பவும் அவன் ஒரு தவறான ஒரு ஆணையை அவன் எடுத்தான். ஆக மனிதன் செய்கிற தவறான ஆணையை தேவன் எல்லா நேரத்திலையும் கனப்படுத்தி கொண்டிருக்க மாட்டார். அந்த ஆணையினுடைய நீதி நியாயங்களை ஒருவேளை விசாரிக்கலாம், ஆனால் அந்த ஆணையை கனப்படுத்துகிற தேவன் அல்ல. அதுதான் நம்ம அந்த சவுலினுடைய காரியத்தில் நம்ம பார்த்தோம். ஆகையினால அருமையான அந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் நல்ல நிதானமுள்ளவைகளாய் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் கிரியை செய்கிற விசுவாசத்தோடு இருக்கிறதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம அறிந்தோம். அதே போல இந்த அமலேக்கியரை குறித்து நம்ம பார்த்ததுல ஆண்டவர் அந்த விரோதிகளை அழிக்கிறதுல ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ள ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஒன்று அவருடைய மனமாறுதல் இருக்குமோ என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கலாம். இன்னொன்று அவருடைய பாவம் நிறைவடைய வேண்டும். எந்த விதத்திலும் தேவன் அவசரப்பட்டு எங்களை அநீதியாய் அழித்து போட்டார் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லக்கூடாது என்று சொல்லி தேவன் நீடிய பொறுமையுள்ள ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால அருமையான அந்த வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அந்த சவுலினுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒரு தேவன் பேசல அப்படின்னும் பொழுது தங்களை ஆராய்ந்து பார்த்த அது ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் காரியமா இருக்கலாம். அதனால இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படுவதற்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய தடைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம செவ்வை பண்ணுகிறவர்களாக சரி பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்து தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். யாராவது ஒருவர் இந்த நேரத்தில் ஜெபிக்க நம்ம முடிக்கலாம். Praise you, Lord. Praise you, Father. Hallelujah. நன்றி ராஜா. ஆமென். நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ். ஓ ஜீசஸ். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். ஓ ஜீசஸ். ஓ mighty God. ஆமென். ஜீசஸ். ஓ ஜீசஸ். ஓ mighty God. ஆமக்கு நன்றி ராஜா. தெய்வமே உமக்கு நன்றி. ஓ ஜீசஸ். ஓ ஜீசஸ். ஆமாப்பா. நன்றி 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 ராஜா. ஓ ஜீசஸ். ஆமாப்பா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. வேதத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ். தேங்க் யூ. ஒரே உமக்கு நன்றி ஐயா. தெய்வமே உமக்கு நன்றி. ஒரே
உமக்கு நன்றி அப்பா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya நாங்கள் எந்த உமக்கு நன்றி தீர்மானத்தை ஐயா. எடுத்தாலும் எதை செய்தாலும் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். தகப்பனே அது உமக்கு பிரியமா ஓ இருக்குமா நன்றி ஐயா. செய்யலாமா என்று சொல்லி ஆமாண்டவரே ஆராய்ந்து பார்த்து ஸ்தோத்திரம். யோசித்து கர்த்தாவே எந்த Yes காரியத்தை Lord. செய்தால் நிதானமாய் Yes செய்யத்தக்க Jesus. கிருபைகளை எங்களுக்கு Oh தாங்கப்பா. mighty அப்பா God, thank you எங்களோடு நீங்க Jesus. பேசுங்கப்பா. ஆமாப்பா நடத்துங்கப்பா. பேசுங்க தகப்பனே, ராஜா. சபை Yes போல Lord. கர்த்தாவே Oh அவசரப்பட்டு எதையும் செய்யாதபடி Jesus. அப்பா தகப்பனே Oh செய்து பின் mighty விளைவு God. வந்து ஆண்டவரே தகப்பனே ஆமென் அது இயேசுவே மோசமாகி கர்த்தாவே ஸ்தோத்திரம். எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டார்கள் கர்த்தாவே ஆமென் தகப்பனே அது இயேசுவே. பசியோடு இருந்து அந்த யுத்தத்தை எப்படி செய்ய முடியும் என்று அவர் Yes யோசித்திருந்தால் Lord. கர்த்தாவே Oh அந்த Jesus. காரியத்தை செய்திருக்க மாட்டானப்பா. Oh தகப்பனே yes உமக்கு Lord. ஸ்தோத்திரம். அப்பா ஆமாண்டவரே ஒரு ஸ்தோத்திரம். சரியான ஆள் அப்படி செய்யவே முடியாது ஆமாண்டவரே கர்த்தாவே தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே yes திருப்தியாய் Lord. புசித்த அந்த நாட்களில் எவ்வளவு பேர் Amen காரியத்தை செய்திருக்கலாம் Jesus. ஆண்டவரே. Yes Lord. பட்டினி கிடந்து கர்த்தாவே இந்த ஜனங்கள் Amen எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் அப்பா. Jesus. நடக்க Yes கூட Lord. முடியாது சுவாமி. Oh அப்பா அதை விட Jesus. நீர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீர் அப்பா. ஆமென் திருஷ்டாந்தமாக அப்பா எங்களுக்கு எழுதி ஸ்தோத்திரம். வைத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. புத்தியோடு நாங்கள் எதை நடந்து கொள்ள செய்தாலும் உதவி கர்த்தாவே செய்யுங்க அப்பா ராஜா. உமக்கு பிரியமானது செய்து புத்தியோடு நிதானமாய் நடந்து செய்து கொள்ள கர்த்தாவே உதவி உமக்கென்று செய்யுங்க. நாங்கள் சாட்சியா ஜீவிக்க எங்களுக்கு கிருபை புத்தியோடு தாருங்கப்பா. நடந்து கொள்ள அப்பா உதவி எங்கள் செய்யுங்க நிமித்தமாக அப்பா. அப்பா எதுவும் பாதிக்கப்படக்கூடாது. எங்களுடைய ஹalleluya. பெண் சந்ததிகள் ஆமாப்பா பாதிக்கப்படக்கூடாது. எங்கள் சபைகள் ஆமாப்பா பாதிக்கப்படக்கூடாது. ஆமாப்பா நாங்கள் ஆமாப்பா. பாதிக்கப்படக்கூடாது கர்த்தாவே. ஆமாண்டவரே இதை எங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எழுதி வைத்திருக்கிறீர் அப்பா. நன்றி உமக்கு ஐயா ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. ஐயா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. உமக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. ராஜா அப்பா ஸ்தோத்திரம். தினத்திலே தாழ்த்தி ஓ ஒப்புக்கொடுக்கிற ராஜா தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களாக உமக்கு ஆமென் ஐயா. சாட்சியுள்ளவர்களாக நாங்கள் ஆண்டவரே எங்களை ஓ தாழ்த்தி ஜீசஸ் ஒப்புக்கொடுக்கிற ராஜா. சுபல உமக்காக கோஷியன வாழ்கிற மக்களாக கோர எங்களை கிஷம் ஒப்புக்கொடுக்கிற ராஜா. பரக்கத்தோர ஆவியானவரே ரோபா. நடத்துங்க ஆண்டவரே. ஆமென் அப்பா இயேசுவே உம்முடைய நாமம் ஸ்தோத்திரம். எங்கள் மூலமா மகிமைப்பட வேண்டும் ராஜா. ஆமென் அப்பா அப்பா ஸ்தோத்திர நன்றி ராஜா. கர்த்தாவே. அப்பா உமக்கு ஹalleluya ஸ்தோத்திரம். நன்றி. தரைப்பட்டவரை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆமாண்டவரே குறைகளை yes அப்பா Lord. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆமென் செய்திருந்தால் இயேசுவே மன்னிங்கப்பா. ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஸ்தோத்திரம் இன்னுமாய் ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா பா. உமக்கு சாட்சிகளாக நன்றி எங்களை ராஜா நிரூபிக்கும்படியாக நன்றி அப்பா ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா. ஆவியானவருடைய கருத்தில் ஓ தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். எங்களுடைய ஜீசஸ் ஆளுகை thank எங்களோடு you Father. இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் Hallelujah சரியான thank காரியம் you. எடுக்க முடியாதபடி திணறும்போது ஆமென் ஆவியானவர் எங்களோடு இயேசுவே. இடைப்பட்டு கர்த்தாவே Yes Lord. நேர்மையான வழியிலே நடத்தும்படியாக Oh ஜெபிக்கிறேன். mighty என் God. மகனே இந்த பாதை நீ செல். இந்த Oh மகளே இந்த Jesus. பாதையில போயின்னு சொல்லி கர்த்தாவே Yes சரியான Lord. வழியிலே எங்களை நீ நடத்தும்படியாக ஓ ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு செமையான ஸ்தோத்திரம் பாதையிலே ஸ்தோத்திரம் நடத்துங்க ஸ்தோத்திரம் நடத்துங்க ஆண்டவரே. நடத்துங்க ஆண்டவரே, ராஜா. நாங்கள் நன்றி மனுஷங்களை அப்பா. இருக்கிறதுனாலே கர்த்தாவே ஓ எத்தனையோ ஜீசஸ். நேரத்தில் கலங்குகிற வேலைகள் ஓ உண்டு கர்த்தாவே. ஜீசஸ் yes அப்பா Lord. கர்த்தருடைய ஆவியானுடைய ஓ கருத்திலே எங்கள் mighty ஒவ்வொருவரையும் God. ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஆமென் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய ஜீசஸ். பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஓ கர்த்தாவே. mighty அப்பா God. நீர் நடத்தும்படியா எங்கள் அப்பா ஆமென் நடத்தும்படியா இயேசுவே எங்களுடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம். நடத்தும்படியா அப்பா ஓ உம்முடைய yes கருத்தை Lord. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே நன்றி ஸ்தோத்திரம் ராஜா அப்பா. உமக்கு praise ஸ்தோத்திரம் you. நிதாம Amen Jesus. நன்றி ஐயா ஸ்தோத்திரம் பா. நன்றி ராஜா. ஓ தெய்வமே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென் இயேசுவே உமக்கு நன்றி. தெய்வமே உமக்கு நன்றி ஐயா. ஆமாப்பா ஸ்தோத்திரம் பா. ஹalleluya ஸ்தோத்திரம். Yes Lord yes Jesus praise you. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 பா. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட உண்மையோருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. Praise you Lord. Praise you Jesus. Praise you Lord. Praise you.